நேற்று பார்த்தீங்கன்னா நாங்கள் வாழை தாறு கட் பண்ணிவிட்டு வாழை மரத்தில் அந்த தண்ணிக்காண்டி செட் பண்ணி வச்சுட்டு போயிருந்தோம். நல்லா குழி பறித்து விட்டு இப்போது அந்த தண்ணி எப்படி இருக்குது, நிறையா வந்துருச்சா என்னன்னு சொல்லிட்டு அதை காமிக்கலான்னு வந்திருக்கேன். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம இதான் நேற்று கட்டி வச்சுட்டு போயிருந்தோம். நல்லா கவர் போட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த தண்ணி தாங்க உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நான் போய் ஸ்ட்ரா அடிக்க போகிறேன். அப்படியா? ஸ்ட்ரா எங்கே போகிறது? ஐயோ, எங்கே ஸ்ட்ரா அடிக்க போகிறேன்னு போய்கிட்டு இருக்காரு. காட்டுக்குள்ளே எங்கே இருக்கும் ஸ்ட்ரா? எங்கேங்க போகிறீங்க? பாருங்க, இங்கிட்ட போனார், என்னத்தையும் ஒடிச்சு எடுத்துகிட்டு வர. கொட்டை இலையா? ஓகே ஓகே, கொட்டைமுத்து பைப்பு. சூப்பர் சூப்பர், செம்ம ஐடியா. பாருங்கள், இதாங்க நேச்சுரல் ஸ்ட்ரா. இதெல்லாம் பார்த்துட்டு தான் ஸ்ட்ரா கண்டுபிடிச்சிருப்பாங்க போல். எப்படி இருக்குது தண்ணி? ஒரு மாதிரி இது மாதிரி இருக்குது, கல் மாதிரி. கல்? இந்த கல் பாறாங்களா? இல்லடி, தென்னங்கல் பனங்கல் சொல்லுவாங்கள்ல. ஆமாம், அது மாதிரி ஒரு மாதிரி திக்காக இருக்குது. அப்படியா? பாருங்கள், தண்ணி குறையுது. இதை நம்ம எடுத்துக்கொண்டு போய் வச்சு மறுநாள்லாம் குடிக்கக்கூடாது. எதுக்கு காலையில் விடியறதுக்கு முன்னாடி வர்றோம்? வருவயத்தில் குடிக்கிறது தான். அப்படியா? ஆனால் ஒரு ஸ்ட்ரா ரெடி பண்ணிங்க பாருங்கள், செம்ம. எப்படி இது 1/2 லிட்டர் வருமா தண்ணி? இதில் மறுபடியும் தண்ணி ஊறுமா? மறுபடியும் ஊறும். கொஞ்சம் தான் இருக்குது, குடிச்சிங்கலாம். போமா? இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டோம்னா திருப்பி மேலே வந்துடும். அப்படியா? ஈவினிங் குடிக்கலாமா? குடிக்கலாம். எதுக்கு ஒரு மரத்துதான் ஒவ்வொன்றா வெட்டி வெட்டி குடிச்சிக்க வேண்டியது.